எல்லாரும் வடை பாயசம் சாப்பிட நம்ம வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல வடை பாயசம். ஏன்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு அமாவாசை. அமாவாசைக்காக முன்னோர்களுக்காக நம்ம ஒரு வீட்டுல ஒரு சின்ன படையல், நம்ம ஆத்மா திருப்தி, அவ்வளவுதான். அதோ பாருங்க, சாப்பாடு, வடை, சாப்பாடு கட்டியாச்சு. 2 பேரும் அனுப்பிச்சாச்சு வேலைக்கு. அப்பளம், வாழைக்காய் வறுவல், முட்டைகோஸ், கேரட், பச்சை பட்டாணி போட்டு ஒரு பொரியல், கத்திரிக்காய் சுண்டைக்காய் போட்டு சாம்பார், முக்கியமான ஐட்டம் பாயசம். பாயசம் நம்ம வீட்டில். அப்பளம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கட்டியாச்சு. இன்னும் பசங்களுக்கு சாப்பாடு கட்டணும், அதுக்காக அப்படியே இருக்கு. இட்லி, காலை டிஃபன். இட்லிக்கு தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பாரும் ஊற்றிக்கலாம். தேங்காய் சட்னி சாம்பாரும் ஊற்றிக்கலாம். இவ்வளோதான் இன்னைக்கு அமாவாசை விருந்தத்துக்கு சாமிக்கு படைக்கிறதுக்காக செஞ்சது. சாமியெல்லாம் படைச்சாச்சு. பசங்கள்லாம் சாப்பாடு கட்டணும். பையன் பாப்பா எல்லாம் வேலைக்கு போகிறவங்களாம் சாப்பாடு கட்டிட்டு போயிட்டாங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். காக்காவுக்கு மெயினாக காக்காவுக்கு சாப்பாடு வச்சாச்சு. நம்ம முன்னோர் வந்து சாப்பாடு எடுத்துறாங்க. காலையிலேயே நம்ம எப்போதுமே தினமும் ரெகுலராக காக்காவுக்கு சாப்பாடு வச்சுருவோம். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் சாப்பாடாக வச்சாச்சு காக்காவுக்கு. அவங்க சாப்பாடு எடுத்துட்டாங்க. எல்லாரும் பசங்கள்லாம் நம்ம சாப்பிட்ணும். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். பாய் செல்லுங்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.